1932 வட்டமேசை மாநாடு நடக்குது லண்டனில். அதில் தலைவர் அம்பேத்கர் கலந்துக்கிறார். அந்த கூட்டத்தில் காந்திக்கும் தலைவர் அம்பேத்கருக்கும் சரியான பிரச்சனை போகுது. என்ன பிரச்சனைன்னா, இந்திய சாதிய அமைப்பு முறை எப்படி இயங்குது என்பதை புரிந்து கொண்டு தலைவர் அம்பேத்கர் திண்டப்படாத மக்களின் ஒரே பிரதிநிதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. காந்தி அங்கே இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார் அம்பேத்கர்? கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனி இந்துக்கள் அல்லன்னு ஒதுக்கீடு கொடுத்தா மாதிரி நாங்களும் இந்துக்கள் கிடையாது, எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு தலைவர் அம்பேத்கர் சொன்ன உடனே காந்தி கொந்தளிக்கிறார். காந்தி கொந்தளித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் உண்மையான இந்துக்கள், அவர்களுக்கு நான் தான் தலைவன் வட்டமேசை மாநாட்டில் பெரிய பிரச்சனை போது தலைவர் அம்பேத்கரோட லாஜிக், நாங்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு அவர் நிறுவுறாரு. இந்து மதத்தில் எங்களுக்கு கிடையாது தீண்டப்படாத மக்கள் நிறுவன உடனே வெள்ளக்காரன் சரின்னு சொல்லிடுறான். வெள்ளக்காரன் சரின்னு சொன்ன உடனே காந்தி கோச்சிக்கிட்டு வந்து இந்தியாவில் உண்ணாவிரதம் இருக்கிறார். 32 33 பூனா ஒப்பந்தத்துக்கு வளைக்கிறாரு. அதெல்லாம் கிடையாதுன்னு ஒப்பந்தம் போட்டு இரட்டை வாக்குமுறைக்கு எதிராக பூனா இந்தியாவை கொந்தளிக்குது. இந்தியாவை கொந்தளித்து என்ன ஆகுதுன்னா, இந்தியாவை கொந்தளித்து காந்தி சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கிறார்னு சொன்ன பிற்பாடு இந்தியாவில் காங்கிரஸ்காரர்கள், ஜாதி இந்துக்கள், பார்ப்பனர்கள் எல்லாம் ஒரு அணி, தீண்டப்படாத மக்கள் தனி ஆயிட்டு காந்திக்கு எதிராக இந்த மாதிரி அம்பேத்கர் பண்ணிட்டாருன்னு இந்தியா முழுக்க தீண்டப்படாத மக்கள் மீது கொடூரமான வன்முறைகள் நிகழ்த்தப்படுது. காங்கிரஸும் காந்தியும் ஜாதி இந்துக்கள் சேர்ந்துக்கிட்டு வன்முறை நடத்துகிறாங்க, பல பேரை வெட்டி கொள்கிறாங்க. அப்போ இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக காந்தி என்ன கட்டமைக்கிறாருன்னா, அம்பேத்கரின் அலைவரிசையில் இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர் அம்பேத்கர் வார்த்தை தீண்டப்படாத மக்கள்ங்கிறது. அதனால தான் அதை நான் சொல்கிறேன், அன்டச்சபிள்ஸ், தீண்டப்படாத மக்கள் இந்தியா முழுக்க தலைவர் அம்பேத்கர்ங்கிற ஒரு தலைமையின் கீழ் வந்துட்டாங்க. காங்கிரஸ் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, கலந்து வந்துட்டாங்க. காங்கிரஸ் கூடாரம் காலியாகுது. கட்சியில் வேலை செய்வதற்கு, போஸ்டர் ஒட்டுவதற்கு, போராட்டத்தில் ஜெயிலுக்கு போகிறதுக்குலாம் ஆள் கிடையாது. காங்கிரஸ் இயக்கமே கடகடன்னு ஆடி போகுது. காந்தி காங்கிரஸ் மீண்டும் தீண்டப்படாத மக்களை கட்சியில் கொண்டு வரணும்னு சொன்னால் அவர்கள் நாடகத்தை துவங்குகிறார்கள். அம்பேத்கருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கிறாரு. நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய பிரச்சனை போது பூனா ஒப்பந்தம் சதி செய்து இரட்டை வாக்குமுறைக்கு எதிராக கையெழுத்தில் அம்பேத்கர் போட நிர்பந்திக்கிறாங்க. அது நடந்துச்சா? அதுக்கு நிர்பந்தம் செஞ்சதுக்கு பிற்பாடு காங்கிரஸ் சுத்தமாக காலி. காங்கிரஸ் இந்தியா முழுக்க. அப்போதான் என்ன செய்கிறார்கள், காங்கிரஸ் மீண்டும் மக்களை, தீண்டப்படாத மக்களை காங்கிரஸ்குள்ள கொண்டு வரணும்னா காங்கிரஸ்குள் பதவி கொடுப்பது அப்படின்னு காங்கிரஸ் 2 விஷயத்தை தீவிரமாக ஆதரிக்கிறார். அப்போதான் முதல் முறையாக சமபந்தி போஜனம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது. சமபந்தி போஜனத்தை ஏன் அறிவிக்கிறான்னா, தாழ்த்தப்பட்ட தீண்டப்படாத மக்களோடு உட்கார்ந்து கொண்டு காங்கிரஸில் இருக்கிற ஜாதி இந்துக்கள்லாம் சமபந்தி போஜனம் நடத்தி, நாங்கள் தான் உங்களுக்கு உண்மையான தலைவர்கள், அம்பேத்கர் கிடையாது, வாங்க காங்கிரஸுக்கு, காந்தி தான் உண்மையானவர்னு திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. அதற்காக சமபந்தி போஜனம் கட்டமைக்கிறாங்க. அதற்காக காந்தி என்ன பண்றாருன்னா, அப்பதான் முதல் முறையாக அவர் தீண்டாமைங்கிறது பேசுறார். தலைவர் அம்பேத்கர் கொடுத்த தாக்குதலில் இருந்து இந்து மதத்தை, ஜாதியை பாதுகாப்பதற்காக காந்தி கண்டுபிடித்த வார்த்தை தான் தீண்டாமை ஒழிப்பு. தலைவர் அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு, இந்து மதத்தை விட்டு வெளியேறுவோன்னு அறிவிக்கிறாரு. இந்து மதத்தையும் புராணங்களையும் இதிகாசம் பாதுகாக்கிற காந்தி என்ன பண்றாரு, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தீண்டாமை ஒழிப்புங்கிற சொல்லாடலை முதல் தீவிரமா இறக்கி சமபந்தி போஜனம் அறிவிக்கிறாரு. அப்ப சாதிங்கிற கட்டமைப்பை காந்தி எப்படி உருவாக்குறாருன்னா, தீண்டாமை எதிர்ப்பா அதை கன்வெர்ட் பண்ணி தீண்டாமையை கடைபிடிக்க கூடாது, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒழிப்புங்கிற கான்செப்டை காந்தி உருவாக்குறாரு. ஏன் உருவாக்குறாருன்னா, தலைவர் அம்பேத்கருக்கு எதிராக இந்து மதத்தை பாதுகாப்பதற்கும் தலித் மக்களை மீண்டும் இந்து மதத்துக்குள்ளாரே அடக்கி வைப்பதற்கான ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்குறாரு. அதுதான் தீவிரமாக இயங்குது. அந்த தீவிரமான இயங்குல சமபந்தி போஜனமும் ஒன்று. இந்த சமபந்தி போஜனத்தை காங்கிரஸ் அங்கங்கே நடத்துகிறாங்க. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே நடக்குது. இதில் வட்டமேசை மாநாடு, அதற்கு பிற்பாடு பூனா ஒப்பந்தம், இந்த சம்பவங்களின் போது தமிழ்நாட்டிலிருந்து 2 தலைவர்கள் தான் தலைவர் அம்பேத்கருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஒன்று தலைவர் பெரியார், இன்னொரு தந்தை சிவராஜ். இவங்க 2 பேர் மட்டும்தான், மற்றவங்க யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் சமபந்தி போஜனம் நடத்துகிறாங்க. சமபந்தி போஜனம் காங்கிரஸ் நடத்துது. அதில் பார்த்தீங்கன்னா தீண்டாமை தலைவிரித்தாடுது, மிக தீவிரமாக தீண்டாமை. என்ன, காங்கிரஸில் இருக்கிற எல்லாம் நில உடைமையாளர்கள், பண்ணையார்கள் தானே, அவன் தலைமையில் தான் நடக்குது.
நீடாமங்கல பிரச்சனை என்னன்னா, வட்டமேசை மாநாடு, அதற்கு பின்னால் வந்த பூனா ஒப்பந்தத்தின் பாதிப்பில் காங்கிரஸ் இந்தியா முழுக்க தலித் மக்களை தன் பக்கம் இழுப்பதற்காக சமபந்தி போஜனம் நடத்துறான். அதோட ஒண்ணுதான் நீடாமங்கலத்தில் நடக்குது. நீடாமங்கலத்தில் சரி சமமா உட்கார்றதுக்கு தான் காங்கிரஸ் நடத்தது ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் கூட அங்க இருந்த பண்ணையாருக்கும் ஆதி ஜாதிக்குன்னு பொறுக்காம அங்க வந்து இருந்த பண்ணை அடிமையாக இருந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் சேர்ந்து உட்கார்ந்ததுக்காக அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை காங்கிரஸ் நடத்துறதே சமபந்தி போஜனம் தான். யாரும் அன்னைக்கு கண்டிக்கல. அந்த சம்பவம் காங்கிரஸ் காந்தியின் இந்த தலித் விரோத போக்கை அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கல, பெரிய அளவில் தலித் இயக்கங்களும் கண்டிக்கல, தலித் தலைவர்களும் கண்டிக்கல. அன்னைக்கு நீடாமங்கல பிரச்சனையை உயிர் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை கடைசி வரைக்கும் போராடியோர் தலைவர் பெரியார் தான். அதில் முக்கியமான விஷயம், காங்கிரஸ் என்ன பண்றான், தலைவர் அம்பேத்கருக்கு எதிராக தனித்தொகுதி கொடுத்துருக்கான். இன்னைக்கு தனித்தொகுதி ஏன் தலித் மக்கள் இருந்தும் அவர்கள் கையில் இல்லைன்னா அது காங்கிரஸ் திட்டமிட்டு வீழ்த்தது. நல்லா தெரிஞ்சுங்க, வெற்றி பெற வேட்பாளர் தான் போக முடியும். அப்போ தனித்தொகுதி முறை வந்தாச்சுன்னு சொன்னால் அம்பேத்கர் கொண்டு வந்த குடியரசுக் கட்சி கூட ஜெயிக்க முடியலைங்க. அதுக்காக போராடி தனித்தொகுதி கிடைத்ததே அம்பேத்கரால் தான் வச்சுக்கோங்க. அப்போ எப்படி ஜாதி இந்தி யாருக்கு ஓட்டு போடுவான்? இது ரொம்ப முக்கியமானதான். இரட்டை வாக்குமுறை கேட்டார் தலைவர் அம்பேத்கர். ஜாதி இந்தி யாருக்கு வாக்கு போடுவாங்க? ஜாதி இந்து தனக்கு பிரச்சனை இல்லாத தனி தொகுதியில் தான் பிரச்சனை இல்லாத நபர்களுக்கு தான் வாக்கு போடுவாங்க. அப்போ அம்பேத்கர் நிறுத்துகிற வேட்பாளருக்கு ஜாதி இந்து ஓட்டு போடுவாங்களா, காந்தி நிறுத்துகிற வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இயல்பாகவே என்ன பண்ணுறாரு காந்தி, காங்கிரஸ் அங்கங்கே இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற தலித் மக்கள் இருந்து பிரமுகர்களை எடுத்து காங்கிரஸில் போட்டு அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பது, காங்கிரஸில் பதவி கொடுப்பது, மந்திரி பதவி கொடுப்பதுங்கிற கட்டமைப்பு வருது. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுக்க நாங்கள் காங்கிரஸில் பாரம்பரியமாக இருந்தோம் சொல்லுகிற தலித் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களின் பாரம்பரியம் தலைவர் அம்பேத்கருக்கு துரோகம் செய்த பாரம்பரியமாக இருக்கு. அப்படி தான் வந்திருக்கு. அப்போ நீடாமங்கல பிரச்சனையிலும் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இருந்த ஒரு மந்திரியையும் முனுசாமி பிள்ளை, இன்னொருத்தர் பேர் மறந்துட்டேன், இவங்க ரெண்டு பேரும் சமபந்தி போஜனில் கலந்துக்கிறாங்க. யார்? காங்கிரஸ் சமபந்தி போஜனில் மந்திரியாக இருக்கிற சபாநாயகராகவும் ஒரு முனுசாமி பிள்ளையும் ஒரு சபாநாயகராக இருக்கிறவர் ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க சமபந்தி போஜனத்தை. பெரியார் கடுமையாக திட்டுறார். மக்களை இழிவுபடுத்தி காங்கிரஸ் துரோக அரசியல் பண்ணுது, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா, பதவிக்காக சொந்த மக்களையே ஏமாத்துறீங்களேன்னு மிக கடுமையாக காங்கிரஸ் கோடு இருந்து கொண்டு தலைவர் அம்பேத்கருக்கு எதிராக இந்து மதத்தையும் காந்தியும் பாதுகாத்த தலைவர்களை கடுமையாக பெரியார் விமர்சிக்கிறாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த கண்ணோட்டம் அப்போதுதான் பெரியாரை தலித் விரோதி என்று கட்டமைக்கிற கண்ணோட்டம் உருவாகுது. அதில் ஒன்று சொல்றாரு, என்னடா அநீதி இது, சமபந்தி போஜனம்ங்கிறீங்க, ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அவன் இருக்கிற ஒரு ஜாதி இந்து கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அவர்களுக்கு இணையாக தாழ்த்தப்பட்டவரை கொண்டாந்து உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரியையும் சபாநாயகரையும் அவங்க தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வச்சு நீ சமபந்தி நடத்துறிய, இது சமபந்தியா, ஒரு மந்திரிக்கு இணையானவரா, நீ எவன்டா மந்திரிகளை கேவலப்படுத்துறன்னு சொல்லிட்டு மந்திரிகளையும் கடுமையாக விமர்சிக்கிறார். சொந்த மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி போராடுறாரு, மிக கடுமையாக பேசுகிறாரு. அதுக்கு பிற்பாடு அந்த நீடாமங்கல போராட்டத்தை மிக தீவிரமாக முன்னெடுத்து பல்வேறு பிரச்சனைகளோடு பெரியார் இயக்கம் மட்டும்தான் செய்திருக்கிறது. அதற்கு இணையாக இதுவரை ஒரு போராட்டம் கூட, துணிஞ்சே சொல்லலாம், நீடாமங்கல போராட்டத்தில் காங்கிரசின் தலித் விரோத போக்கை கண்டித்து, இன்னும் குறிப்பாக ஆதிக்க ஜாதி பார்ப்பனர் அல்லாத முதலியார், செட்டியார், நாயுடு போன்ற ஆதிக்க ஜாதிக்கு எதிராக பெரியார் இயக்கம் மிக தீவிரமாக நீடாமங்கல போராட்டத்தை கட்டமைக்குது. அன்னைக்கு காங்கிரஸுக்கு ஆதரவாக இருந்த தலித் தலைவர்கள் பெரியார் கடுமையாக விமர்சனம் பண்ணதால் பெரியாருக்கு எதிரான ஒரு கண்ணோட்டத்தை தன் சமூக மக்கத்தில் விளைவிக்கிறாங்க. அந்த கண்ணோட்டம் தான் பெரியாரை தலித் விரோதின்னு சொல்ற கண்ணோட்டமா மாறும். இப்படிதான் உருவாயிருக்குது.